வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்றது நம்ம தமிழர் பண்பாடு. ஆனா இங்க ஒருத்தன் வீட்டுக்கு வந்தவர வராதீங்கன்னு சொல்றான். அத பார்த்து ஆண்டவர் ஆஹா இவனோட விசுவாசத்த போல நான் விசுவாசத்த பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்த வாசிக்கிறப்ப எனக்கு எப்பயுமே ரொம்ப கோவம் வந்திருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் என்னன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த நூற்றுக்கு அதிபதி இருக்காங்கல்ல, அவனோட வேலைக்காரன் உடம்பு சரியில்லாம இருக்கான். அதுக்கு இவன் தான் சில மூப்பர்கள்ட்ட சொல்லி அனுப்புறான். இந்த மாதிரி என் வேலைக்காரனை வந்து குணமாக்க சொல்லுங்க அப்படின்னு. ஆண்டவர் அவ்வளோ பிஸியானவர் இயேசு கிறிஸ்து அந்த சமயத்துல அவருக்கு ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்ல, சாப்பிட நேரம் இல்ல. ஆனாலும் அந்த மூப்பர்களோட பேச்சை கேட்டு சரி ஓகே நான் வாரேன்னு அவர் சொன்னதே பெரிய விஷயம். அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா நீங்க வர வேண்டாம் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்னு இவர் சொல்லி அனுப்புறாரு. அதை பார்த்து ஆக்சுவலி ஆண்டவருக்கு கோவம் வந்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு அவனோட விசுவாசத்தை பார்த்து இவனோட விசுவாசத்தை போல நான் வேற விசுவாசத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவருடைய அத்தாரிட்டியை புரிஞ்சுக்கிட்டான். சரி அது என்ன அத்தாரிட்டி நீங்க கேட்கலாம். ஒருவேளை அந்த அத்தாரிட்டியை புரிஞ்சுக்கலனா நம்மளே எல்லா பிரச்சனையும் சுமக்க ட்ரை பண்ணுவோம். அவன் அந்த அத்தாரிட்டியை நம்பினதுனால புரிஞ்சுக்கிட்டனால விசுவாசத்தினால அவனோட எல்லா கவலைகளையும் ஆண்டவர்கிட்ட தைரியமா இறக்கி வைக்க முடிஞ்சுச்சு. நம்மளோட பிரச்சனைகளை நம்ம தேவனுடைய அத்தாரிட்டியை நம்பி அவர் கையில ஒப்பு கொடுக்கும்போது he will take care of it. கர்த்தாவே உம்மை நம்பவும் உங்களுடைய அதிகாரத்தை நம்பவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய கவலைகள்லாம் உங்க மேல சாட்சிட்டு நாங்க நிம்மதியா இருக்க எங்களுக்கு கிருபை தந்துடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென்.